சண்டிகர் விமான நிலையத்தில் நடிகையும் பாஜக எம்பியாக தேர்வாகி உள்ளவருமான கங்கனா ரணாவத்தை நேற்று சிஐஎஸ்எஃப் பெண் காவலர் குல்விந்தர் கவுர் கன்னத்தில் அறைந்தாங்க. இது பெரும் சர்ச்சையான நிலையில குல்விந்தர் கவுர் யார், அவரின் பின்னணி என்ன என்பது பற்றி பல பரபரப்பான தகவல்கள் வெளியாகியிருக்கு. அது என்ன அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். நடிகையாக இருந்து அரசியலுக்கு என்ட்ரி கொடுத்தவங்க தான் கங்கனா ரணாவத். நடந்து முடிந்த லோக்சபா தேர்தலில் இமாச்சல பிரதேச மாநிலம் மாண்டி லோக்சபா தொகுதியில போட்டியிட்டாங்க. இந்த தேர்தலில் கங்கனா ரணாவத் வெற்றியும் பெற்றிருக்காங்க. மாண்டி தொகுதியில் கங்கனா ரணாவத் மொத்தம் 5,37,022 ஓட்டுகள் பெற்றிருந்தாங்க. அவங்களை எதிர்த்து போட்டியிட்ட காங்கிரஸ் கட்சியின் விக்ரமாதித்யா சிங் 4,62,267 ஓட்டுகள் பெற்றிருந்தார். இதன் மூலம் கங்கனா ரணாவத் 74,755 ஓட்டுகள் வித்தியாசத்துல வெற்றி பெற்றிருந்தாங்க. இந்த நிலையில தான் நேற்று சண்டிகர் விமான நிலையத்துக்கு கங்கனா ரணாவத் சென்றிருந்தாங்க. அப்போது அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த குல்விந்தர் கவுர் என்ற சிஐஎஸ்எஃப் கான்ஸ்டபிள் அவங்களோட கன்னத்துல பலார் என அரைஞ்சிருக்காங்க. இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இது தொடர்பாக வீடியோ வெளியிட்ட கங்கனா ரணாவத் பஞ்சாபில் தீவிரவாதம் அதிகரித்து விட்டது என குற்றம் சாட்டியிருந்தாங்க. மேலும் கங்கனா ரணாவத்தை அறைந்த சிஐஎஸ்எஃப் பெண் கான்ஸ்டபிள் குல்விந்தர் கவுர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டதோடு அவங்க மீது அங்குள்ள போலீஸ் நிலையத்திலும் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதற்கிடையே தான் இந்த சம்பவம் தொடர்பாக பெண் கான்ஸ்டபிள் குல்விந்தர் சிங் பேசியிருக்காங்க. அதாவது விவசாயிகள் 100 ரூபாய் வாங்கி கொண்டு போராட்டம் நடத்துவதாக கங்கனா ரணாவத் பேசியிருந்தாங்க. அப்போது அந்த பெண் கான்ஸ்டபிளோட தாய் டெல்லியில போராடிட்டு இருந்தாங்களாம். விவசாயிகளை அவமதித்ததால் கோபம் ஏற்பட்டது என தெரிவிச்சிருக்காங்க. இந்த நிலையில தான் கங்கனா ரணாவத்தை அறைந்த குல்விந்தர் கவுர் யார், அவங்களோட பின்னணி என்ன என்பது பற்றிய முக்கிய தகவல்கள் வெளியாகியிருக்கு. அதாவது கங்கனா ரணாவத்தை கன்னத்தில் அறைந்த குல்விந்தர் கவுர் பஞ்சாப் மாநிலம் சுல்தான்பூர் லோதி பகுதியை சேர்ந்தவங்க. இவங்களுக்கு வயது 35. இவங்க கடந்த 2009 சிஐஎஸ்எஃப் என்ற மத்திய தொழில் பாதுகாப்பு படையில பணிக்கு சேர்ந்திருக்காங்க. கடந்த 2 ஆண்டுகளாக சண்டிகர் விமான நிலையத்துல தான் பணி செஞ்சுட்டு வராங்க. இவங்களுடைய கணவரும் சிஐஎஸ்எஃப்ல தான் பணியாற்றிட்டு வராரு. இவரும் சண்டிகர் விமான நிலையத்துல தான் பணியாற்றிட்டு வராரு. இவங்களுக்கு 2 குழந்தைகள் இருக்காங்க. குல்விந்தரோட சகோதரர் செர் சிங் விவசாய சங்கத்துல நிர்வாகியாகவும் இருக்காரு. கிசான் மஸ்தூர் சங்கர்ஷ கமிட்டியினுடைய செயலாளராகவும் இருக்காரு. இவங்களோட குடும்பம் விவசாயிகள் மற்றும் விவசாய அமைப்புகளுடன் நெருங்கிய தொடர்பு கொண்டது. மத்திய அரசின் 3 வேளாண் சட்டங்கள் ரத்து உட்பட குறைந்தபட்ச ஆதார விலையை நிர்ணயம் செய்வது உள்ளிட்ட பல்வேறு விவசாய போராட்டங்களில் இவங்களோட குடும்பம் பங்கேற்றிருப்பதும் தெரிய வந்திருக்கு. கங்கனா ரணாவத்தை தாக்குவதற்கு முன்பு வரை அந்த பெண் கான்ஸ்டபிள் எந்த ஒரு குற்றச்சாட்டும் தண்டனையும் பெற்றதில்லையாம். இத்தகைய சூழ்நிலையில்தான் தற்போது கங்கனா ரணாவத்தை அறைந்ததாக குல்விந்தர் கவுர் சர்ச்சையில சிக்கி சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காங்க. அதோடு அவங்க மீது வழக்கு பதிவும் செய்யப்பட்டுள்ளது.